ஹாய்! வெல்கம் பேக் டு மை சேனல் ஏஜே சினிமா டைம். வணக்கம். இன்னைக்கு ஒரு வித்தியாசமான சயின்ஸ் ஃபிக்ஷன் சர்வைவல் மூவியோட ஸ்டோரிலைன் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த படத்தோட பேர் த கிரேட் ஃப்ளட். இதில் மெயின் கேரக்டர்ஸ் ஒரு அம்மாவும் அவங்களோட குட்டி பையனும் தான். இவங்க ரெண்டு பேரும் ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்டில் 3rd ஃப்ளோரில் இருப்பாங்க. ஒரு நாள் காலையில் அம்மா தூங்கிட்டு இருப்பாங்க, பையன் எழுந்து விளையாடிக்கிட்டு இருப்பான். அவன் அவங்க அம்மாவை எழுப்பி, நம்ம வீட்டுக்கு வெளியிலேயே ஸ்விம்மிங் பூல் இருக்குது, வாங்க நீங்களும் நானும் போய் நீச்சல் அடிக்கலான்னு கூப்பிடுறான். அவனை விளையாடாமல் போய் ஸ்கூலுக்கு கிளம்ப சொல்லிட்டு ஹீரோயின் இடி இடிக்கிற சத்தத்தை கேட்டு அவங்க விண்டோ வழியாக வெளியே பார்க்குறாங்க. அப்போ மழை பயங்கரமாக பேஞ்சிட்ருக்கு. இப்போ ஹீரோயின் ஊரில் இருக்க அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க இருக்க அந்த ஊர்லேயும் மழை இப்படி தான் பயங்கரமாக இருக்குன்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. மழை ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால இன்றைக்கி ஒர்க்கு போகாமல் ஹீரோயின் லீவ் போட போகிறதா சொல்லிட்டு இருக்கப்பவே அவங்க வீட்டுக்குள்ளே தண்ணி வந்து அவங்க காலில் இடிக்குது. இப்போது இவங்களோட அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. மழைனால வெள்ளம் அதிகமாகி 2nd ஃப்ளோர் வரைக்கும் தண்ணி வந்துட்டதாகவும் மிச்ச ஃப்ளோரில் இருக்க எல்லாரையுமே இன்னும் மேல் ஃப்ளோருக்கு போய் சேஃபாக இருக்க சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் வருது. இவங்க இருக்கிறது 3rd ஃப்ளோர். கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க ஃப்ளோருக்கும் தண்ணி வந்துட்டுருக்கு. இப்போ ஹீரோயினும் தேவையான பொருள் மட்டும் பேக் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு கிளம்பலான் இருக்கப்போ அவங்களுக்கு ஒரு கால் வருது. டார்வின் சென்டரோட எமோஷனல் இன்ஜின் டெவலப்மெண்ட் டீமோட மேனேஜராக நீங்கன்னு கேட்டு அவங்க பர்சனல் செக்யூரிட்டி டீம்லேருந்து கால் பண்ணுறதாவும் இவங்களை இந்த அப்பார்ட்மெண்ட்லேருந்து கொண்டு போகிறதுக்காக ஒருத்தர் வந்துட்டுருக்காருன்னு சொல்கிறாங்க. இப்போ ஹீரோயினும் தண்ணியோட லெவல் அதிகமாகிறதுனால வேறு எந்த பொருளையும் எடுக்காமல் அவங்களோட பையனுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும், அதுக்காக ஒரு இன்ஜெக்ஷன் மட்டும் எடுத்துக்கிட்டு கிளம்புறாங்க. இவங்க கால் பேசி முடிச்சதுமே அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருந்த கரண்ட் ஃபுல்லாகவே கட் ஆகிருக்கும். அதுவும் இல்லாமல் இவங்க ஃபோனில் சிக்னலும் கட் ஆகிருக்கும். அதனால் லிஃப்ட் வழியாக போக முடியாதுன்னு பையனை தூக்கிட்டு ஸ்டெப்ஸ் வழியாக ஏறி போயிட்டுருக்காங்க. இவங்க அப்படி போயிட்டுருக்க பாதி வழியிலே அவங்க பையன் காணாமல் போயிடுறான். அவன் ஒரு வீட்டுக்குள்ளே போகிறத பார்த்து ஹீரோயினும் அவன் பின்னாடியே தேடி போகிறாங்க. ஆனால் அதுக்குள்ளே இவங்க இருக்க ஃப்ளோர்லேயுமே மழை தண்ணி அதிகமாகி வெள்ளம் மாதிரி பெருசாக அலை வந்து இவங்க இருக்க ஃப்ளோர்லேயும் வந்து அடிக்குது. இப்போ அந்த தண்ணி கடியிலே எப்படியோ தேடி அவங்க பையனையும் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஆனால் அங்கே ஃப்ளாட்டோட டோர் ஓப்பன் பண்ணவே முடியாமல் நல்லா லாக் ஆகிருக்கும். இப்போ அந்த ரெஸ்கியூ டீம்லேருந்து வரதா சொன்னவர் வந்திருப்பார். இவங்களையும் அவங்க பையனையும் டோர் ஓப்பன் பண்ணி காப்பாற்றி இங்கேருந்து வெளியவும் கூட்டிகிட்டு போகிறாரு. இப்போ அந்த செக்யூரிட்டி டீம்லேருந்து வந்தவர்கிட்ட ஹீரோயின், இது நார்மல் மழையால் ஏற்பட்ட வெள்ளம் மாதிரி தெரியல, இது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, இது என்னதுன்னு கேட்குறாங்க. அப்போ தான் அவர், அண்டார்டிகாவில் ஒரு ஆஸ்ட்ராய்டு வந்து மோதினதுனால சீ வாட்டரோட லெவல் ரைஸ் ஆகி இந்த உலகமே தண்ணி கடியில் இன்றைக்கே முழுக போகுதுன்னு சொல்கிறாரு. அதனால் மனித இனமே மொத்தமாக அழிய போகுதுன்னு, இப்போது புது மனித இனத்தை உருவாக்க போகிறதே இவங்க தானும் சொல்கிறாரு. இந்த உலகத்திலே 2 ரிசர்ச்சர்ஸ் மட்டும்தான் ஏஐக்கான எமோஷன் இன்ஜினை உருவாக்குனவங்க. அதில் ஹீரோயினோட பாஸ் ஒருத்தவங்க, இன்னொருத்தவங்க தான் ஹீரோயின். ஆனால் இப்போது இவங்களோட பாஸையும் அவங்க குழந்தையும் காணும். அதனால் இப்போ அவங்களுக்கு இருக்க லாஸ்ட் ஆப்ஷன் ஹீரோயின் மட்டும்தான். அதனால் இவங்களை எப்படியாவது காப்பாற்றணும்னு தான் இவர் இங்கே வந்திருக்காரு. இந்த அப்பார்ட்மெண்ட்டோட டாப்பில் தான் சாப்பர் வரும். அதில் ஹீரோயின் மட்டும்தான் ஏறி போகணும். அவங்க அங்கே போன அப்புறம் என்ன பண்ணணுங்கிறத அவங்க சென்டர் தான் சொல்லுவாங்க. ஹீரோயின் அவங்க பையனை அவங்க கூட கூட்டிகிட்டு போக முடியாது. அது காரணம், அது அவங்க சொந்த பையனே கிடையாது. இவங்க பண்ணிட்டு இருந்த ரிசர்ச்காக உருவாக்கப்பட்ட பையன்தான் அவன். இதே மாதிரி ஒரு பையன் தான் அவங்க பாஸ்கிட்டையும் இருக்கும். அந்த 2 குழந்தையும் செயற்கை மூலியமாக உருவாக்கப்பட்ட குழந்தைகள் தான். இவங்க ரிசர்ச் கம்ப்ளீட் ஆன அப்புறம் அந்த குழந்தைங்கள அந்த சென்டரே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இது ஹீரோயினுக்கு முன்னாடியே தெரிஞ்சது தான். கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி ஹீரோயினும் அவங்க ஹஸ்பண்டும் இந்த பையனும் சேர்ந்து காரில் போயிட்டுருக்கப்போ ஒரு ஆக்சிடென்ட் நடந்து அந்த கார் தண்ணியில் விழுந்திருக்கும். அப்போ இந்த பையனை காப்பாற்றுறதுக்காகவே ஹீரோயினோட ஹஸ்பண்ட் அவர் உயிரை விட்டுருப்பாரு. இந்த பையனை அவங்க ரிசர்ச்காக யூஸ் பண்ணியிருந்தாலும் அவங்க சொந்த பையன் மாதிரி தான் அவங்க 2 பேருமே வளர்த்துருப்பாங்க. ஆனால் இப்போது அந்த பையனை விட்டுட்டு போக முடியாதுன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. அவங்க கூடவே அவன் சாப்பரில் வரணும்னு கேட்குறாங்க. இப்போ அந்த சாப்பரில் நிறைய பேர் வந்து இறங்கி அந்த பையன்கிட்ட இருக்க டேட்டாவை எடுக்கிறதுக்காக அவன் தலையை மொட்டையும் அடிக்கிறாங்க. ஹீரோயின் எவ்வளோ கெஞ்சி கேட்டாலும் அந்த பையனை ஹீரோயினோட அனுப்ப அவங்க தயாராக இல்லை. அவனோட டேட்டா மட்டும்தான் அவங்களுக்கு வேணும். இவங்களோட பாஸ் காணாமலாம் போயிருக்க மாட்டாங்க. அந்த குழந்தைய பிரிய மனசு இல்லாமல் அவங்க அந்த குழந்தைய தூக்கிட்டு தலைமறைவாயிருப்பாங்க. அந்த விஷயத்தை ஹீரோயின்கிட்ட இப்போ தான் அவங்க சொல்லுவாங்க. இப்போது ஹீரோயினையும் சில பேரை மட்டும் ராக்கெட் மூலயமா ஸ்பேஸ்க்கு அனுப்புகிறாங்க. இப்போ இந்த உலகமே மொத்தமாக அழிஞ்சு போகுது. இப்போது ஹீரோயின் கண்டுபிடிச்ச அந்த எமோஷன் இன்ஜினை வச்சு ஒரு புது மனித இனத்தை இவங்க தான் உருவாக்க போகிறாங்க. ஏன்னா எமோஷன் இன்ஜின் பற்றி தெரிஞ்ச ஒரே ஆள் ஹீரோயின் மட்டும்தான். இப்போது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலியமாக ஒரு அம்மாவையும் பையனையும் இவங்களே உருவாக்கி காணாமல் போன அவங்க குழந்தைய அவங்க அம்மா தேடுற மாதிரி ஒரு டெஸ்ட் வைக்க போகிறாங்க. ஒருவேளை அவங்க குழந்தைய கண்டுபிடிக்க முடியலன்னா மறுபடியும் இந்த டெஸ்ட் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த டெஸ்ட் பற்றி ஹீரோயின் பேசிகிட்டு இருக்கப்பவே அவங்க போயிட்டு இருந்த ராக்கெட் மேலே ஒரு விண்கல் வந்து மோதியிருக்கும். அதில் அந்த ராக்கெட் பயங்கரமாக டேமேஜ் ஆகி அதனால் ஹீரோயினுக்கும் நல்லா அடிபட்டிருக்கும். இப்போ இவங்க டெஸ்ட் பண்ண போகிற அம்மாவுக்கும் பையனுக்கும் மெமரியாக ஹீரோயினோட மெமரியும் இவங்க வளர்த்த அந்த பையனோட மெமரியும் வைக்கிறாங்க. இப்போது அந்த டெஸ்ட் ஸ்டார்ட்டும் ஆகுது.
ஹீரோயின் அவங்க பையனை தேடி கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இந்த மாதிரி மூவிஸோட ஸ்டோரிலைன் பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. டாடா பை ஃப்ரம் ஏஜே சினிமா டைம். வணக்கம்.